என் உலகமே இவங்க தான், இவங்க இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நீங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டாங்களா? அப்படி போனதுக்கு அப்புறமா நீங்க கோ த்ரூ பண்ற அந்த பெயின் எமோஷன்ஸ் வேற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதை டிராமான்னு கூட பல நேரம் நினைச்சுப்பாங்க. பட் அதை கோ த்ரூ பண்ற உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஒருவேளை இந்த நிமிஷம் ஒரு டிவோர்ஸ்க்கு அப்புறமோ இல்ல ஒரு லவ் பிரேக்கப்க்கு அப்புறமோ நீங்க ரொம்ப துவண்டு போயிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கும் போது ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் இல்ல டிவோர்ஸ்க்கு அப்புறமா என் வாழ்க்கைய நான் இப்படிதான் மீட்டெடுக்க போறேன் அப்படிங்கிற ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. உங்களுடைய உறவு முறிவுக்கு அப்புறமா உங்களை மீட்டெடுக்கிறதுக்கான முதல் வழி, நடந்ததை ஏத்துக்கோங்க. இது கேட்க ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மனசு தொடர்ந்து என்ன சொல்லும் தெரியுமா? ஒருவேளை அவர் திரும்ப வந்துட்டா, நான் கொஞ்சம் மாறி இருந்தா இது நடந்திருக்காதோ, இன்னொரு தடவை பேசினா சரியாகிடுமோ, இப்படி 1000 கேள்விகள் நம்மளுக்குள்ள கேட்போம். ஆனா ஹீலிங் ஆரம்பிக்கணும்னா முதல்ல ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணணுங்க. உண்மையை மறுக்கிறது வலியை நீட்டிக்கும், உண்மையை ஏத்துக்கிறது தான் உங்களுடைய ஹீலிங்கை ஆரம்பிக்கும். அப்படிங்கும் போது நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நடந்தது நடந்துருச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பெஸ்டா இல்லைங்கிறதுனாலதான் அது ஒரு பிரேக்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது வழி, உங்களை நீங்களே குற்றவாளியாக்கிக்காதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச உடனே நிறைய பெண்கள் தங்களை தாங்களே தண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாலதான் இது நடந்துச்சு, நான் நல்லா இருந்திருந்தா அவர் போயிருக்க மாட்டாரு, நான் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம், இப்படி நிறைய காரணங்கள் நமக்கு நாமளே சொல்லிப்போம். ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரே ஒருத்தரால மட்டும் உருவாகாது, அதே மாதிரி ஒரே ஒருத்தரால மட்டும் பிரேக் ஆகாது. நடந்த விஷயத்துல இருந்து ஒரு பாடம் கத்துக்கோங்க, ஆனா உங்களை வெறுக்காதீங்க. ஒரு தவறு நடக்குது அப்படிங்கும் போது அதை யோசிச்சு பார்த்து அதை எப்படி சரி பண்ணணும், இல்ல அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர நம்மளே ஒரு குற்றவாளியான இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான ஒரு முடிவு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. மூன்றாவது வழி, இமோஷனல் டீடாக்ஸ். அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரேக்குக்கு முன்னாடி வரைக்கும் அவர் உங்க கூட மட்டும்தான் இருந்திருப்பாரு, உங்களுடைய கான்டாக்ட் மட்டும்தான் இருந்திருக்கும், நீங்க 24 மணி நேரம் பேசி இருந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமும் கூட திரும்ப வாட்ஸ்அப் போய் இன்ஸ்டாகிராம் போய் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் பாக்குறது, இல்ல அவங்களுடைய ப்ரொஃபைல் செக் பண்றது, அவங்க கமிட்டடா சிங்கிளானு பாக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்க பிரெயினுக்கு தெரியாது அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க, நீங்க இப்ப தனியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு உடம்புல ஒரு காயம் வந்துருச்சு அப்படின்னா அந்த காயத்தை நீங்க ஹீல் பண்றதுக்கு ஒரு டைம் கொடுப்பீங்க இல்லையா? அதை திரும்ப திரும்ப தொட்டு பார்க்க மாட்டீங்க, திரும்ப அதை அழுத்தி பார்க்க மாட்டீங்க. அப்படி பண்ணா உங்களுக்கு தான் அதோட வலி அதிகமாகும். மனசுல ஒரு காயம் ஏற்பட்டாலும் அப்படிதான், அது ஆறுறதுக்கு குறிப்பிட்ட டைம் நீங்க கொடுக்கணும். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப நீங்க உங்களுடைய பேக்வேர்ட்ல போய் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த காயம் ஆறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நாட்கணக்கில் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எமோஷனலி கொஞ்சம் டீடாக்ஸ் பண்ணுங்க, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிருங்க. இப்போ சொன்ன இந்த 3 பாயிண்ட்டும் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எமோஷனல் பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி பிரேக்கப்னாலேயோ டிவோர்ஸ்னாலேயோ கஷ்டப்படுற நிறைய பெண்களுக்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். 4வது வழி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களை நீங்கள் கண்டுபிடிங்க. ஐடென்டிஃபை யோர் செல்ஃப். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது உங்களை பார்ட்னரை சுத்தியே தான் எல்லாமே நீங்க பண்ணியிருப்பீங்க. ஒரு முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், உங்க கனவுகளை நீங்க நிறைவேற்றிக்கிறதா இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சா உங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கும் பிடிக்காது. உங்க ஆசைகள் கனவுகளை கூட நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஆல்ரெடி இப்போ ஒரு ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிங்க. ரொம்ப நாள் உங்களுக்கு பரதநாட்டியம் கத்துக்கலான்னு ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்ப நாள் பாட்டு கிளாஸ் போகணும்னு தோணும், இல்ல ஒரு டான்ஸ் கிளாஸ் கத்துக்கணும்னு இருக்கும். பட் உங்க பார்ட்னருக்கு அது பிடிக்கல, இல்ல கம்ஃபர்டபுளா இல்ல, உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால நீங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த ஸ்டேஜ் நீங்க ஹீலிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உங்களுடைய பேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல உங்களுடைய கவனத்தை திருப்புங்க. அப்படி பண்ணும்போது நீங்க உண்மையாவே ஹீல் ஆக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பார்ட்னரை தாண்டி இந்த உலகத்துல இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, உங்களுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அந்த டைம்ல உங்களுடைய ஹீலிங் ப்ராசஸ் இன்னுமே கூட ஸ்மூத்தா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5வது வழி ரொம்ப 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 முக்கியமானது, உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தை கவனிங்க. உங்களுடைய மனசு உடைஞ்சிருக்கும் போது நம்மளுடைய உடம்பையும் நம்ம நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரியா சாப்பிட மாட்டோம், சரியா தூங்க மாட்டோம், வெளியே எங்கேயும் போகிறதுக்கு மனசு வராது. ஆனால் சைக்காலஜி சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாடி பெட்டர் ஆனா மைண்டும் பெட்டராக ஆரம்பிக்கும். அதனால நல்ல தூக்கம், நல்ல உணவு, தினமும் கொஞ்சம் நேரம் வாக்கிங், இது சீரியஸா எடுத்துக்கோங்க. இது சாதாரண அட்வைஸ் கிடையாது. ஹீலிங் ப்ராசஸோட முதல் முக்கியமான பகுதியே உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தை நீங்க பாத்துக்கிறது தான். ஒன்ஸ் நீங்க பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணும்போது மென்டலி கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் கவனிக்கலை அப்படின்னா இனிமேலாச்சும் உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தில் அக்கறை காமிக்க ஆரம்பிங்க. 6வது வழி, தனிமையை எதிரியாக நினைக்காதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறமா பல பேருக்கு வர மிகப்பெரிய பயம் அந்த தனிமை தான். இதுக்கப்புறம் நம்ம எப்படி தனியாக இருக்க போகிறோம், லைஃப்பை எப்படி தனியாக ஃபேஸ் பண்ண போகிறோம், நம்ம குழந்தைங்க இருக்காங்களே என்ன பண்ண போகிறோம்
அதனால சிலர் மீண்டும் உடனடியா இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடுறாங்க. அவரு நமக்கு இன்னும் ஹீலிங் கொடுக்கறாரு, நம்மளோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. சிலர் தனியா இருக்கவே பயப்படுறாங்க. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா? தனிமை உங்களை உடைக்கிறதுக்காக வரலைங்க, உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த தான் வருது. பல வருஷமா நம்ம கவனம் முழுக்க மற்றவங்க மேலே தான் இருந்திருக்கும். அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், இப்படி தான் வாழ்ந்திருப்போம். ஆனால் இப்போ முதல் முறையாக உங்களோட நேரத்தை உங்களுக்காக செலவழிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல புத்தகம் படிங்க, ஒரு புதிய இடத்துக்கு தனியாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. தனிமையை தண்டனையாக பார்க்காதீங்க, அது ஒரு ஹீலிங் ஸ்பேஸாக பாருங்கள். நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கான நிறைய டைம் கிடைக்கும். ஸோ தனிமை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எதிரி கிடையாது, உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா தனியாக இருக்க கற்றுக்கிட்டவங்க தான் தவறான உறவுகளுக்கு திரும்பவும் போக மாட்டாங்க. இப்போ வரைக்கும் சொன்ன வழிகளில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஊரில் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்னாலையும் டிவோர்ஸ்னாலையும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். என் வீடியோ உங்களுக்கு ரிலேட் ஆயிருந்துச்சுன்னா லைக் செஞ்சுட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட். நீங்கள் ஒரு டிவோர்ஸ்க்கு அப்புறமோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்க்கு அப்புறமோ ஒரு பயங்கரமான பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அந்த பெயின் ஃபீலை வீணாக போக விட்டுறாதீங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட். இது உங்களுக்கு ஒருவேளை புரியாமல் கூட இருக்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னு யோசிங்க. எந்த ரெட் ஃப்ளாக்ஸை இனிமேல் கவனிக்கணும்னு யோசிங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்துலேயோ இல்லை உங்களுடைய கல்யாணத்தோட ஆரம்ப நாட்களில் அவங்களுடைய நிறைய குணங்கள் உங்களுக்கு ஒரு ரெட் ஃப்ளாகை காமிச்சிருக்கும். இல்லையே இந்த குணம் சரியில்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். பட் அதை ஏதோ ஒரு பாயிண்டில் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பீங்க. பட் இனிமேல் புதுதாக ஒரு மனிதர்கிட்ட நீங்கள் பழகும்போது அவங்க கிட்ட இருக்க ரெட் ஃப்ளாக்ஸை கவனிக்கணும். எந்தெந்த பவுண்டரிஸ் கொடுக்கணும்னு யோசிங்க. உங்களை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே சொல்லிடுங்க. இந்த கேள்விகளுக்கு பதில் தேடுங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் உங்களை உடைக்கவும் முடியாது, உங்களை உருவாக்கவும் முடியாது. அது முழுக்க முழுக்க உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே ஒரு மனிதரை நம்பியோ சார்ந்தோ நம்ம பிறக்கலை. நம்ம தனியாக தான் பிறக்கிறோம். தனியாக வாழறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்ததும் நம்மளை அறியாமல் ஒரு நம்பிக்கை, அதுவும் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சிடறோம். நம்ம லைஃப் லாங் இவங்க தான் நமக்கு, இவங்க இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை இல்லை. ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்குள்ளே ஃபுல்லாக சூழ்ந்துறதுனால தான் அவங்க இல்லை அப்படிங்கிற ரியாலிட்டியாக நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடிய மாட்டேங்குதுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மறக்காதீங்க. நீங்கள் இழந்தது ஒரு ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். உங்களுடைய மதிப்பை இல்லை, உங்களுடைய எதிர்காலத்தை இல்லை, உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இன்னும் மதிப்பு மிக்கவர், இன்னும் ரொம்ப வலிமையானவர், இன்னும் அழகான வாழ்க்கைக்கு தகுதியானவர். இந்த 7 வழிகளில் உங்களுக்கு மிகவும் தேவைப்படுற வழி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தா உங்களை போல இந்த வழியை கடந்து வந்திருக்கோம் இன்னொருத்தருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.